முன்னாடி பணம் கொடுக்கறது கிடையாது, பொருள் கொடுப்பாங்க. ஆனால் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகள், நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒக்கி புயல் பாதிக்கப்பட்டது, பல இடங்களில் பல விதமான பாதிப்புகள் ஆளாதுனால சாதாரண ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எந்த விதமான கொண்டாட்டங்களும் இல்லாமல் போய்விடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பை மறக்க வைக்கக்கூடிய அளவில் இந்த பொங்கல் விழாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கருதியதாக அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்று சொன்னார். அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது அதை நான் குறை சொல்ல மாட்டேன். 69% இடஒதுக்கீடு அது அப்படியே இருக்குது. இது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீடு 10%. இது நீண்ட காலமாக எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒன்று இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அந்த ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. இல்லை ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரிதான், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு 10%. அதை இவர் எதிர்க்கிறதுக்கான காரணம் எதுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். இந்த 10%-த்தில் இடம்பெறக்கூடியவர்கள் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இல்லை இதில் என்ன பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் இந்த பாகுபாடு பண்ணுறாங்க? வஞ்சிச்சுட்டு இருக்கக்கூடியது யாரு? யாருக்கு கருப்பு கொடி கட்ட போகிறாங்க? சென்ற முறை ஆயிரக்கணக்கான கோடி முதலீட்டில் வரக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார், அதுக்காக நடந்த ஒரு எக்ஸிபிஷன், ஒரு எக்ஸ்போ, அதுக்கு வந்தது கருப்பு கொடி காட்டினாங்க. இப்போ ஒரு டெல்லியில் இருக்கிற போல ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, இந்த கருப்பு கொடி பச்சை கொடியிலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணாங்க? 50 வருஷமாக ஏதாவது புல்லாவது கொடுங்குறீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சமாவது ஒரு யோக்கியதை வேண்டாம்? யாரை பார்த்து என்ன வார்த்தைகள் பேசுறது, யாரை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்துறது, யோசனை வேண்டாம்? அண்ணன் வைகோ அவர்களை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. அவர் இந்த போராட்டத்தை கைவிடுவது தமிழருடைய கௌரவத்தை காப்பாற்றும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.